தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், பக்ரீத் ஆகட்டும், ரம்ஜான் ஆகட்டும், கிறிஸ்மஸ் ஆகட்டும், எல்லா பண்டிகையும் ஒரே பண்டிகை தான் நம்ம இந்து கலாச்சாரத்துல. ஆனா இந்த நாட்கிழமைகள்லாம் மத சார்பற்றவங்க கும்பிடுறாங்களோ இல்லையோ, இந்த காட்சி விளம்பரங்களை அடிக்கிறாங்க பாருங்க. இந்த டிவி எல்லாம் விளம்பரம் வசந்தம், நாங்க இத்தனை வருஷமா இருக்கிறோம், அது பேனர் கம்பெனி வசந்தம், அவனே கடுமையான விளம்பரங்களை கொடுக்குறான். டிவி, ஏசி எல்லாம் வாங்க, இது வாங்கினா இது ஃப்ரீ, அது வாங்கினா அது ஃப்ரீன்னு சொல்லி அவன் கொடுக்குறான். அதே மாதிரி எல்லா கம்பெனியும் அந்த காலத்துல விஜிபி இருந்தது, விஜிபி கூட இவ்வளவு தூரத்துக்கு ஹைலைட் பண்ணல. ஆமா, சென்னை மொபைல்ஸ் வந்துச்சு, சென்னை போன்ஸ் இது வந்துச்சு, ரிலையன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்துச்சு, இப்படி பல வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் ஆடு கொடுக்கல. ரிலையன்ஸ்லாம் கூட 1-2 கொடுக்குறாங்க, இவங்க தான் ஆடு அதிகம். இந்த தள்ளுபடி அந்த தள்ளுபடின்னு கொடுக்குறாங்க. அதே பாணியை கடைபிடிக்கிறாங்க நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ். 3 ஏசி வாங்கினா 1 ஏசி ஃப்ரீ, 2 ஏசி வாங்கினா 1 ஏசி ஃப்ரீ, இப்படின்ற கலாச்சாரத்தை அவங்களும் பிரம்மாண்டமான விளம்பரங்களை கொடுக்குறாங்க. அதே விளம்பரத்தை பயன்படுத்தி தங்க மயிலுக்கு வாங்க, தங்க நகையை வாங்க, 10,000 நகை வாங்கினா 1,500 நகை ஃப்ரீ, 5,000 நகை வாங்கினா 1,400 நகை ஃப்ரீ, இப்படின்னு அவங்க ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்கள். இந்த நகை வியாபாரிங்க பூரா தங்க மயிலுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாம் ஜிஆர்டியா இருக்கட்டும், லலிதாவா இருக்கட்டும், எல்லாம் பிரபல நகை கடைங்க வியாபாரிங்க எல்லாமே, கேரளா ஜுவல்லரியா இருக்கட்டும், மலபாரா இருக்கட்டும், எல்லாமே கவர்ச்சிகர விளம்பரமா கொடுத்து மக்களை இழுக்கிறாங்க. அதனால நாடே சுரண்டுது மக்களை. எல்லா வியாபாரியும் சுரண்டலாம், ஒருத்த மட்டும் இல்ல, எல்லாம் சொல்றான். எல்லாத்தையும் விட நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, உடம்பு தெரியலனே, உன் டெஸ்டியை கட்டிடுவான், இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடு, இதை பாரு அதை பாருன்னு சொல்லி உன்னை உருவிடுவான். சாதாரண ஜுரம், சாதாரண லூஸ் மோஷனு, அதுக்கு போனா நீ காலி. ஆக மொத்தத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனா காலி, ஃபுட்டு வாங்க போனா அங்க காலி, டிவி வாங்க போனா அங்க காலி, துணி எடுக்க போனா அங்க காலி, நகை வாங்க போனா அங்க காலி. ஆனா எல்லாத்தையும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை போட்டு 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 மக்களை மூல செலவு பண்ணி எல்லாம் பண்ணிடுறாங்க. இனி வருங்காலத்துல மக்கள் சிந்தியுங்க, சிந்திச்சு செயல்படுங்க. நீங்களும் நலமா இருப்பீங்க, உங்க குடும்பமும் நலமா இருக்கும். எல்லா பொருளும் வாங்கி நல்லா அனுபவிங்க. திங்க் பண்ணி யோசனை பண்ணி எந்த காரியத்தை செயல்பட்டா மக்கள் நல்லா இருப்பீங்க. மக்களை ஏமாத்துறவங்க எல்லாம் முட்டாள் ஆயிடுவான். அதுக்கு தயாராகுங்க பொதுமக்களே, ஏமாறாதுங்க, தயாராகுங்க.